ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஷ்டோ பாக்யலட்சுமி. 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான். அவர் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 5ஆம் அதிபதி 12ல் போய் உச்சமடைகிறதுனால இவங்க குழந்தைங்களுக்காக நிறைய சுப விரயங்கள் இந்த வருடம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குழந்தைகளுக்காக வீடு கட்டுறது, குழந்தைகளுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, குழந்தைகளுடைய படிப்புக்காக நிறைய செலவு செய்யறது, இது போன்ற நல்ல சுப விரயங்கள் இவங்களுக்கு இந்த ஒரு வருட காலமும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குலதெய்வ கோவில் கட்டுறது, குலதெய்வ கோயிலுக்காக பெரிய ஒரு டொனேஷன் கொடுக்கறது, ஆன்மீக நெடுந்தூரமான ஒரு ஆன்மீக சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றது, இதையெல்லாம் இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை உங்களுக்கு நீங்கும், கடன் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கட்ட முடியாத கடன் இருக்கவங்களுக்கு கூட இந்த ஒரு வருடமும் கடன் வசூலிக்கிறவங்க கராரா கேட்காத அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். தன்னுடைய 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளவு நாள் நீங்கள் அஷ்டமச்சனி பிடியில் இருந்துட்டு இருந்தீங்க. இந்த அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் குறைஞ்சு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்குறார். அங்கே சனி பகவானையும் அவர் பார்க்கறதுனால அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்போ குறையும். குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இப்போ சுமூகமாக ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, வீடு மண் மனை இது போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை நீங்கும். விபத்து கண்டம் இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் அதில் எந்த பயமும் தேவையில்லை. இந்த வருஷம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை கும்பிட்றது இவங்களுக்கு சால சிறந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.